தெரியும் இன்றைக்கு காலம வவுனியா ஹாஸ்பிட்டல்ல இடம்பெற்ற நிலவரம் தொடர்பாக அந்த சிசு இப்ப என்ன நடந்திருக்குது என்பதே பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தாத ஒரு நிலைமை இருக்குது. இப்ப எனக்கு இப்ப ஒரு அரை மணித்தியாலத்துக்கு முதல் அந்த போட்ல இருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த தாய் தான் அனுபவித்த துன்பத்தை, தான் அனுபவித்த வேதனைய தன்னை இந்த அவ்வளவு கத்தி கூக்குரலிட்டு தனக்கு சிகிச்சை வழங்குமாறு சொல்லியும் அசமந்த போக்காக கண்டுகொள்ளாமல் இருந்த அந்த வைத்தியசாலையில பணிபுரிந்தவர்கள் தொடர்பிலும் ஏனைய டாக்டர்ஸ் அங்க தன்னை ட்ரீட் பண்ண விதம் தொடர்பிலும் எனக்கு அந்த வீடியோ அனுப்பி இருக்கிறாங்க. அந்த வீடியோவை நான் இப்பொழுது பொது வழியில மக்கள் பார்வைக்காக இதோ தருகிறோம். உண்மையிலே பாருங்க, இப்படியான ஒரு ஒரு வைத்திய முறைகேடால அல்லது வைத்திய சீர்கேட்டால இன்னைக்கு கிட்டத்தட்ட அந்த மெஷின் மூலமாகத்தான் அந்த பிள்ளையின் இதயம், குழந்தையினுடைய இதயம் துடிப்பதாக அறிகிறோம். அந்த உண்மை நிலவரம் எதுவும் மூடி மறைக்கப்பட்டிருக்கிறது. எனவே முழு விவரங்களை நாங்கள் எடுப்போம். இப்ப வைத்தியசாலையில் இருந்து கொண்டு அந்த சகோதரி எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி இருக்கக்கூடிய அந்த வீடியோவை இப்ப நான் மக்களுக்காக அந்த சகோதரி சொல்லக்கூடிய அந்த சொல்லனா துயரத்தை, அந்த கஷ்டத்தை பாருங்க. 19ஆம் தேதி டெலிவரி டேட். நம்ம 2 நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆக சொன்னாங்க. 17ஆம் தேதி வந்துட்டோம். 17ஆம் தேதி தான் பிள்ளையும் எழுதிட்டு அட்மிட் ஆக சொல்லிட்டோம். நாங்கள் நேரத்துக்கே வந்துட்டோம். அந்த பிறகு நார்மலான செக்கப் எல்லாம் நடந்தது. அப்பையும் நல்லா தான் இருந்தேன். அப்போ 18ஆம் தேதி என்ன செஞ்சாங்கன்னா அப்படியே 3 மணிக்கு டேப்லெட் 9 மணிக்கு டேப்லெட் வச்ச பிறகு 2 ஹவர்ஸுக்கு சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாது, ஃபாஸ்டிங் இருக்க விட்டது. பிறகு 11 மணிக்கு அந்த முடிய பெல்ட் போட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு தண்ணியெல்லாம் சாப்பிட விட்டுவேன். பிறகு கொஞ்சம் லைட்டாக நாரி குத்த வலிக்கிட்டு இரவு 8:30க்கெல்லாம் நாரி கடுமையாக குத்த வலிக்கிட்டது. அப்போ நான் கூப்பிட்டதில் மிஸ் எனக்கு நாரி குத்துன்னு சொல்ல அதுலேருந்து நேசரால் ஓடி போய் இந்த வலிக்கு டேப்லெட் தந்தவா அதை போட ஓகேவா இருந்தது. அதை போட உடனே வலி குறைஞ்சிது. அதுவும் கரணியத்துக்கு பிறகு தான் எனக்கு கிடச்சிது. பிறகு 12:30க்கு அந்த டேப்லெட் போட கொஞ்சம் தூக்கம் போயிட்டு 12:30க்கு கிளம்புனா தண்ணி பனிக்கூட முடிஞ்சு தண்ணி அவ்வளோ கூடுதலாக போனது. கூப்பிட்டு சொல்ல வாஷ்ரூம் போயிட்டு வர சொன்னாங்க. வாஷ்ரூம் போயிட்டு வந்தும் திருப்பியும் சரியான மாதிரி தண்ணி போய்கொண்டே இருக்குது. அப்போ பேடை வச்சுட்டு வாங்கண்டவும் அப்புறம் என்ன செஞ்சேன், போய் பேடை வச்சுட்டு வந்தால் பேடுக்கு மேலால் போகுது. திருப்பி என்ன செஞ்சாங்க, டபுளாக வச்சுட்டு வந்த பிறகு பட்டி போட்டுட்டு அதோட கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தண்ணி போனது குறைஞ்ச மாதிரியே இருந்தது. பிறகு 4:30க்கு திருப்பி எழுப்பி விட்டு எல்லாரையும் குளிச்சுட்டு வர சொன்னாங்க பட்டி போடுறதுக்கு. சரின்ட்டு அப்பையும் தண்ணி போய் கொண்டு தான் இருந்தது. லைட்டாக என்னையும் குளிச்சுட்டு வந்து பேடும் வச்சு கொண்டு தான் வந்தேன். அப்புறம் தண்ணி குறைஞ்சிட்டு நல்லா கொஞ்சமாக தான் வந்தது. தண்ணி குறைஞ்சதோட அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிளட் வர வலிக்கிட்டு லைட்டாக சளி மாரி. அதை நான் சொன்னதுக்கு பிறகு திருப்பி என்ன செஞ்சுக்கிறேன்டா, திருப்பியும் பட்டி போட்டுட்டு தான் 6 மணிக்கு செக்கப் பார்க்க வர நேரம் பார்த்து கொண்டு வந்துட்டு திருப்பி பட்டி போடுறதுக்கு என்ன லேபர் ரூமுக்கு அனுப்பினவேல். அங்கே அனுப்பி பார்க்குற நேரம் தான் பெரிய டாக்டர் வந்து பார்த்துட்டு டெஸ்ட் பார்த்தவேல். பார்க்கத்தான் என்னோட இருந்த ஒரு ஆளுக்கு சரியான சரி, எனக்கு மட்டும்தான் அதில் பிரச்சனையாக இருந்தது. வாசல் திறக்கலன்ட்டு பிறகு அங்கே டாக்டர் பார்த்துட்டு தான் எல்லாருக்கும் பார்த்துட்டு எனக்கு சொன்னார், வாசல் திறக்கவே இல்லை, இரவு தண்ணி போனால் நீங்கள் இரவு என்ன செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கலாம் தானே. சிங்களத்தில் அழகான நேரம் அதில் இருந்த ஆக்களுக்கெல்லாம் ஏசி போட்டு போனவர். அதுக்கு பிறகு என்ன லேபர் ரூமில் வச்சுருந்தா பிரச்சனைண்டு டாக்டர் பேர்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கு அடிக்கடி இப்படி விசிட் பண்ண வரவர். அப்போ அவர் பேசிட்டு போனதுக்கு பிறகு லேபர் ரூம்லேருந்து வெளியே திருப்பி எடுத்துட்டு தான் திருப்பி ஒரு பட்டியெல்லாம் போட்டு பார்த்துட்டு நானும் திருப்பி எல்லாம் மாற்றிட்டு வந்த பிறகு 9 மணிக்கு திருப்ப எனக்கு குளிசை வச்சுச்சுன்னா திருப்பி அடுத்த குத்து வர்றதுக்காக பார்த்துட்டு அடுத்த குத்து வர்றதுக்காக அப்போ அதுக்கு பிறகு எனக்கு திருப்ப
திரும்ப வழி வந்தது. 11 மணி வரைக்கும் சாப்பாடு தண்ணி இல்லை. காலமாக சொன்னாங்க ஒரு சில வேலை ஆப்ரேட் பண்ணுறதா இருந்தால் சீசர் பண்ணுறதா இருந்தால் சாப்பாடு தண்ணி குடிக்கக்கூடாதான்னு என்று நான் குடிக்கவே இல்லை. 6:30க்கு பிறகு தண்ணி கூட குடிக்காம தான் இருந்தேன். அதுக்கப்புறம் 9 மணிக்கு வச்ச டேப்லெட் எனக்கு திருப்பியும் வலி வந்தது. அதுக்கப்புறம் அந்த வலியை தாங்கிக்கவே இல்லாது ஒரு நாள் கொடுத்த மாதிரியே வலிக்கு மருந்து கொடுத்தவங்க குடிசை கொடுத்தது. அந்த குடிசை கொடுத்தும் எனக்கு கேட்கவே இல்லை. அவ்வளோ வலி தாங்க இல்லாமல் இருந்தது. பிறகு பார்த்துட்டு பட்டியை மட்டும் அடிக்கடி பட்டி போட்டுக்கொண்டே இருந்தாங்க. திருப்பி மதியம் அப்படித்தான் சாப்பிட கிடைக்கல. அப்புறம் 1 மணி போல் பட்டி போட்டு வழி அனுப்புனதும் இப்போ நான் சாப்பிட்டு வந்து கொஞ்சம் இருந்தேன். இருக்க இல்லை பெட்டில் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா எனக்கு குத்த வலிக்கணும். நான் சொல்லிக்கொண்டே தான் இருந்தேன் 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா குத்துது இல்லைண்டு. அப்புறம் 5 மணிக்கு என்ன செஞ்சாங்கன்னாண்டா 7ஆம் வார்டில் உள்ள லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிடலாம். அங்கே ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி அங்கே இன்னொரு அம்மாவையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு அங்கே 5ஆம் வார்டுக்கு கூட்டிகிட்டு போகணும். இல்லை எனக்கு அங்கே கொண்டு போகவே எனக்கு சரியான மாதிரி இயலாமல் போயிட்டுது. அங்கே வச்சு என்ன கத்தினேன், எனக்கு தேயிலாமல் இருக்குது, பிள்ளைய சரி சேஃபாக எடுக்கணும், கொண்டு போய் சீசர் பண்ணுங்க, பெரிய டாக்டர்கிட்ட கதைங்க மிஸ்ஸண்டு டியூட்டியில் இருந்தாக்கிட்ட சொல்லி கத்தினேன். அவங்க யாருமே கேட்கல. அந்த நேரம் எத்தனை மணி என்று கூட எனக்கு தெரியல. சுயநினைவே இல்லாமல் இருக்கின்ற மாதிரி இருந்தது. அதுக்குள்ள விசிட் பண்ண வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு சீசருக்கு அனுப்ப அவ்வளோ வேகமாக கொண்டு போய் சீசர் பண்ணி எடுத்துக்கொண்டாந்து 2:30க்கு இங்கே விட்டுச்சுன்னா அங்கே இருந்து டாக்டர் சொன்னிச்சுன்னா பிள்ளைய வெளியே எடுக்க நேரமே துடிப்பு இல்லாமல் போயிட்டு நான் வெளியே பெரிய டாக்டர் ஏற்றிட்டு போனதோட நான் சொன்னேன் சீசர் பண்ணி எடுக்க சொல்லி. அப்போ எடுத்துருந்தா கூட இன்னைக்கு பிள்ளை ஆரோக்கியமாக இருந்திருக்கும். இப்படி யாருக்கு நடக்கக்கூடாது. ஒரு நாள் இவங்க சொல்ற மாதிரி 24 மணிக்கு ஒரு நாள் பார்க்கலாம், ஆனால் 2 நாள் இப்படி பார்த்துருக்க கூடாது. வேணும் இன்ன வரைக்கும் நான் அந்த பிள்ளைய பார்க்கவே இல்லை. நீங்க வேணும் கிளினிக்கோபியல் எடுத்து பாருங்க. எனக்கும் பிள்ளைக்கு எந்த வருத்தமும் இல்லாம ஆரோக்கியமா தான் வந்து சேர்ந்தோம். சரியான டேட்டுக்கு தான் குத்தம் வந்தது. இவங்க கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க. இனிமே இந்த மாதிரி யாருக்கு நடக்கவும் கூடாது.